ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்னைக்கு எங்கள் ஊரில் சந்தை வீடியோ சந்தைக்கு போனேன். அந்த சந்தைக்கு இன்னைக்கு ஒரு வாரத்துக்கான காய்கறி எப்படி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வாரத்துக்கான காயெல்லாம் வாங்கி எப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸ் வந்து 8 பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இதில் நம்ம வந்து காய் தாராளமாக ஒரு 1/2 கிலோ அளவுக்கு காய் தாராளமாக வைக்கலாம். இதுக்கு ஒரு மூடி இருக்குது. அதே மாதிரி இதில் தண்ணி வடியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி இதுவும் கொடுத்துருக்கா. தண்ணியாக இருந்தது அப்படின்னா தண்ணியெல்லாம் கீழே ஸ்டோர் ஆகிக்கும். இந்த மாதிரி டப்பா நான் 8 டப்பா வாங்கியிருக்கேன். மீஷோவில் தான் கிடச்சது, வாங்கியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி டப்பா வாங்கி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா காயெல்லாம் அப்படியே இருக்கும். இப்போ இன்றைக்கி நான் என்னென்ன காய் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமா? கேரட் வாங்கியிருக்கேன், கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன். ஒரு வாரத்துக்குள்ள காய் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வாங்கிட்டோம்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு நம்ம அரை கிலோ வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது நம்ம தாராளமாக போதும். காய், கேரட்டு, கத்திரிக்காய், இது வந்து சாம்பார் காய். கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து சாம்பாருக்கும் போட்டுக்கலாம், நம்ம பெரட்டல் வச்சுக்கலாம், இல்லை பொரியலுக்கு கூட நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி முள்ளங்கி ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. இப்போ தான் அதில் உள்ள காம்பெல்லாம் பிச்சுட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். முள்ளங்கி இதுவே போதும் நம்மளுக்கு சாம்பாருக்கு. அதே மாதிரி இஞ்சி, கண்டிப்பாக இஞ்சி நம்ம எல்லாத்துலேயும் சேர்த்துக்கோ. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அரைச்சி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் மட்டும் நான் 1/2 கிலோ அளவு வாங்கியிருக்கேன். பச்சை மிளகா, இது வந்து பீன்ஸு நம்ம பொரியலும் செய்யலாம், இல்லை மசாலா கூட செஞ்சுக்கலாம், சாம்பார்லேயே போட்டுக்கலாம். இதில் எதுனாலும் நம்ம சாம்பார் புளிக்குழம்பு கூட உள்ள காயின்னு பார்த்தா கத்திரிக்காய் வைக்கலாம். பின்ன வெண்டைக்காய் வாங்கியிருக்கேன் பாருங்கள். வெண்டைக்காய் தான் இன்றைக்கி வைக்க போகிறேன். வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சு இது வந்து 1/2 கிலோவில் வாங்கியிருக்கேன். பீக்கங்காய், இது வந்து நம்ம முட்டை போட்டும் பொரிக்கலாம், கூட்டு வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம், ஏதாவது ஒன்று இன்றைக்கி செஞ்சிடலான்னு தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் முட்டைக்கோஸே திங்க மாட்டேங்குது. சின்ன முட்டைக்கோஸ் தான், இது 10 ரூபா தான். மிச்சம் எல்லா காயுமே 20 ரூபா. இது 10 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். காலிஃப்ளவர் சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததா, 30 ரூபாங்க ஒரு பூ தான் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான வாரத்துக்கு ஒரு 4 காய் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். நான் இன்றைக்கி 5 காய் வாங்கினேன், ஒரு காய் உடச்சிட்டேன். இப்போ தான் கவுனி அரிசி பொங்கல் வச்சுருக்கேன், அதுக்கு ஒரு காய் தேவைன்னு ஒரு காய் உடச்சிட்டேன். இப்போ தேங்காய் நம்ம இந்த மாதிரி 4 காய் வாங்கி வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி காயெல்லாம், இந்த கிழங்கு காய் கிடையாது, கருணக்கிழங்கு இதெல்லாம் நம்ம புளிக்குழம்பு வைக்கலாம். இது கொஞ்சம் புதுக்கிழங்கு மாதிரி தான் இருக்குது. ஒரு வாரம் வச்சுருந்துட்டு கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த காயெல்லாம் காலி பண்ணிவிட்டு ஒரு நாள் கருணக்கிழங்குல நிறைய சத்து இருக்குங்க. கருணக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, கண்டிப்பாக சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் வாங்கியிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு ஒரு கிலோ வாங்கினாலே போதும். நம்ம விலை சீப்பாக இருக்கும்போது கூட வாங்கிக்கலாம், நம்மளுக்கு விலை காஸ்ட்லியாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் குறைச்சி வாங்கிக்கணும். அதே மாதிரி பெரிய வெங்காயம் வாங்கியிருக்கேன். பெரிய வெங்காயம் ரொம்ப பெருசாகவும் இருந்தது. பெருசாக உள்ளது வீட்டில் வாங்கினது 2 கிலோ இருந்தது. சின்னமாக இருந்ததா, சரி இதில் ஒரு 2 கிலோ வாங்கலாமேன்ட்டு வாங்கினேன். போதும் இல்லையா ஒரு வாரத்துக்கு இந்த காய்கறி. பச்சை மிளகாய் இருக்குது. ஒரே ஒரு மாங்காய், வாசைக்கு மண்டி வச்சா மண்டியில் போடலாம், இல்லைன்னா நம்ம சாம்பாரில் கூட வெட்டி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வாழைப்பழம் கொஞ்சம் காயாக தான் இருக்குது. பச்சைப்பழம் தான் வாங்கியிருக்கேன். பச்சைப்பழம் வச்சு அர்ச்சனை பண்ணதே கிடையாது. சரி அர்ச்சனை பண்ணலாமான்னு தெரில, இல்லை சாப்பிட்றது கூட வச்சுக்கலாம் நம்ம. அதே மாதிரி கொய்யாக்காய்னா ஆசையாக இருக்குங்க. ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரணுங்கிறதுக்காக 1/2 கிலோ கொஞ்சம் கூட தான் இருந்தது. கொய்யாக்காய் கொஞ்சம் காயை தான் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பிட பழுத்துரும் இல்லையா, அது மாதிரி. சின்ன பூண்டு தாங்க இருந்தது, ரச பூண்டு தான் இருந்தது. சரி கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்தேன். 1/2 கிலோ 80 ரூபா. அப்புறம் 70 ரூபான்னு போட்டாப்புல 1/2 கிலோ இது மட்டும். இதெல்லாம் இப்படி ஒரு வாரத்துக்கு நம்ம தக்காளி வாங்கிட்டேன். 2 கிலோ தக்காளி. இதே மாதிரி வாழைத்தண்டு சமைச்சே ரொம்ப நாள் ஆச்சு. ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் வெட்டிட்டு இருந்தாப்புல. சரி நான் 10 ரூபாய்க்கு தான் கேட்டேன். எங்கள் வீட்டில் பிள்ளையெல்லாம் திங்க மாட்டேங்குது, 10 ரூபாய்க்கு கொடுக்கல.
சரி 20 ரூபாய்க்கு கேட்டோம்னா சரி இப்போ வச்சுருந்தது 20 ரூபா, இதை வாங்கிட்டு வந்துட்டேன். இதை நம்ம ஒரு கூட்டோ பொரியலோ வச்சுக்கலாம். அதனால் வாழைத்தண்டு வாங்கியாச்சு. தக்காளி மட்டும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேங்க. தக்காளியும் தாராளமாக 2 கிலோ வாங்கிட்டேன். நம்மளுக்கு கூடவே இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நம்மளுக்கு பத்தலைன்னு இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக. அவ்வளோதாங்க. இதுதான் இன்னைக்கு நான் போய் ஒரு வாரத்துக்கான காய்கறி ஸ்டோர் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், மல்லித்தலை, கருவேப்பிலை, புதினா வாங்கி இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நான் இந்த இலையாக நல்லா எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி கருவேப்பிலை. இப்போ இது வந்து மல்லித்தலை மட்டும் கொஞ்சம் கூட வாங்கியிருக்கேங்க. எங்கள் வீட்டில் மல்லி சட்னினா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை வாங்கி இதையுமே நம்ம நல்லா ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சிடலாம். இதை வந்து கவரில் போட்டு தான் வைக்கணும். இது எல்லாமே நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா சமைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி தாங்க நான் ஒரு வாரத்துக்கான காய்கறி பிளான் பண்ணுவேன். நீங்கள்லாம் எப்படி பிளான் பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். நம்ம காய் போதுமான்னு சொல்லுங்கள். பாகக்காயெல்லாம் வாங்கணும்னு ஆசை தான், நேற்று வச்சதுனால பாகக்காயெல்லாம் நான் வாங்கலை. ஒரு வாரத்துக்கான காய்கறி பிளானிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கப்புறம் வேறு என்ன நான் வாங்கலைங்கிறதே நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். உருளைக்கிழங்கு வாங்கலைங்க, கண்டிப்பாக போன உருளைக்கிழங்கு விலை கொஞ்சம் கூடுதலாக இருந்தது. போன வாரம் வாங்கின உருளைக்கிழங்கு இருந்ததுனால நான் உருளைக்கிழங்கு மட்டும் வாங்கலை இன்னைக்கு. மற்றபடி இந்த காயே போதும், காய் ரொம்ப திங்க மாட்டாங்க எங்கள் வீட்டில். சரி, இதை வச்சு இந்த ஒரு வாரம் தாராளமாக ஓட்டலாம். தேங்காயும் தாராளமாக தனியாக கடையில் போய் வாங்கினா ரொம்ப கூட விலைங்க. நான் 5 காய் நான் 90 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். சந்தைக்கு போய் வாங்குறது என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் லாபம் தான். ஆனால் வந்துட்டு போகிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. அடிக்கடிலாம் நான் போகிறதே இல்லை, எப்பயாவது தான் போவேன். போனால் இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதுகளெல்லாம் கொஞ்சம் நான் வாங்கி வச்சிருவேன். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த மாதிரி மூடி போட்டு மூடி நம்ம வச்சிட்டோம்னா அப்படி இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நான் பாக்ஸ்லாம் மூடி உள்ளே வைக்க போகிறேன்.